மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அண்ணாமலை, இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற வேதனைகள் ரொம்ப சாதாரணம். இனிமே நீ சந்திக்க போற வேதனைகளும் சோதனைகளும் அதிகம். நீ சோதனைக்கே பிறந்தவ. ஆனா அதை எல்லாத்தையும் வெல்லணும். வெல்லுவ. நீ பொம்பளைங்களுக்கு ஒரு வழிகாட்டி. அண்ணாமலை, இந்த சண்முக வடிவு உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். சங்க திருவிழா நிக்க கூடாது. ஆனா இப்ப அது நின்னு போச்சு. அது நம்ம ஊருக்கு ஆகாது. சங்குக்கு திருவிழா இல்லைன்னா இந்த ஊரு கஷ்டப்படும். நீ பிறந்த ஊர் கஷ்டப்படலாமா? நீ தான் சங்கு திருவிழாவை நடத்தணும். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளே என்னால சமாளிக்க முடியல. இதுல நான் எங்க சங்கு திருவிழாவை நடத்துறது? எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாதது செய்யறதுதாம்மா வாழ்க்கை. உன் வாழ்க்கையில இது நடக்கும். நீ தான் இந்த சங்க திருவிழாவை நடத்தி வைக்கணும். அதுக்கு அந்த சூதாடி சித்த உனக்குள்ள வருவான். அவனை தடுக்காத. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னை ஆட்டி வைக்கிறதுக்கு யாரையும் விட மாட்டேன். நான் செய்யவும் மாட்டேன். செய்வேன். கண்டிப்பா இதை செய்வேன். நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். செய்வேன். யோ, டிஃபனை நல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தல? நல்ல ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்திருக்கிறது சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா? ஏமா, பட்டாளத்தாரை பத்தி என்கிட்ட சொல்லணுமா? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. குடு. இந்தாங்கம்மா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. அண்ணே, அண்ணே அவங்கள கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன மணி, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியோ எப்படியோ சாப்பிடறதுக்கு வரவழைச்சிட்டேன். இப்போ ஒரு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். போதுமா, போதும். சாப்பிட்ட பிறகு போட்டுக்கிறேன். ஏகப்பட்டு செஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. போதும். நீ உட்கார்ந்து சாப்பிடுமா. பெரியவங்க முன்னாடி நான் எப்படி? நீ ஒண்ணு இந்த காலத்துல பெரியவங்களாது சின்னவங்களாது எல்லாம் சமந்தான். உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுறத பார்த்தாலே நான் சாப்பிட்ட மாதிரி. சாப்பிடுங்க. அன்பழகன், என்னடா வந்த விஷயத்த சொல்லாம ஏதோ பேசுறான்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க போலீஸ்காரரு, எப்படி கண்டுபிடிச்சிருவீங்க? உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. தவசி
வீட்டை விட்டு போயிட்டான். இந்த நேரத்தில் கோயிலில் கமிட்டி மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ வெளியே போன தவசி சொத்துல பங்கு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறதா கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் நல்ல சிவத்துக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு. அதை கேட்டது நல்ல சிவம் ஒரேடியே குதிக்கிறான். கமிட்டி மீட்டிங்ல இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்ப்பாங்க. இவன் முரட்டு பையன் ஏதாவது பண்ணிக்கின்னு தவசிக்கு ஏதாவது ஏற்பட்டுட்டா அது நான் தவசிக்காக சொல்ல. விசாலம் வாய் வயிறுமா இருக்கா. அந்த நேரத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். அவன் நல்ல சிவம் உங்ககிட்ட நெருங்கி பழகிறான். நீங்க சொன்ன அவன் கேட்பான். அதனால கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்ல சிவம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட தவசி எதுவும் பண்ண மாட்டாரு. தைரியமாக இருங்க. தவசி பண்ண மாட்டான். இருந்தாலும் இவன் முரட்டு பையன். அதனால எதுக்கும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குமா? நீதான் பண்ணியா? நான் தான் பண்ணேன். நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சோடனே நானே என் கையால பண்ணேன். பின்ன என்ன ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சீங்களா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அதனால தான் சொன்னேன். கைப்பக்கம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சான் பழகன். போதுமா? போதும் போதும் போதும். நான் உங்களை ஒண்ணு கேட்பேன். ஆனா நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேளுமா, என்ன வேணான்னு கேளு. தவசியும் உங்க பிள்ளை, நல்ல சிவமும் உங்க பிள்ளை. உங்க சொத்தை எல்லாம் நீங்க தவசிக்கு எழுதி வச்சுட்டதாவும் நல்ல சிவத்துக்கு எதுவுமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அது தப்பு இல்லையா? என்னம்மா அது? அவனும் என் பிள்ளைமா, இவனும் என் பிள்ளை. எப்படி அவன் பேர்ல மட்டும் நான் எழுதி வைப்பேன்? அப்படி இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டேன். அது சரி, நல்ல சிவ இதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னா? ஐயோ, அவரும் ஒன்னும் சொல்லல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத கேட்டுதான் நானா கேட்டேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அது காரணமே நீங்கள் தான். தவசியை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடக்கூடாது. தவசி நான் அனுப்பலையே. அவனாத்தானே வீட்டை விட்டு வெளியே போனா. நீங்கள் அனுப்பலானாலும் அவரை போக வச்சிங்க. அண்ணே, அவங்க வீட்ல பொம்பளை இல்ல, சமைச்சு போடுறதுக்கு யாரும் இல்ல. இங்க வந்து நல்லா சாப்பிடட்டோன்னா நீ தேவையில்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய. நீங்க சாப்பிடுங்க மாமா. நீ சொல்றது வாசம் தாமா. விசால மகாலட்சுமி வீட்டுல இருந்த வரைக்கும் வீடே கலகலப்பா சந்தோஷமா இருந்துச்சு. அவ போனா சந்தோஷம் போயிடுச்சு. இனிமே நல்ல சிவத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும். அப்பதான் போன சந்தோஷம் திரும்பி வரும். அவனுக்கு உங்க தங்கச்சி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடுவேன். யாரையாவது பார்த்த உடனே நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணிடாதீங்க. அப்ப உங்க தங்கச்சி நல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? நான் என் தங்கச்சி பற்றி சொல்லலை. பொதுவாக யாராவது 4 நல்ல வார்த்தை பேசி டிஃபன் கொடுத்து உபசரிச்சா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. நல்லா நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சந்தேகத்தோட தான் பார்ப்பீங்க. நாங்க அப்படி இல்லை. எல்லாரையும் நம்பித்தான் எங்களுக்கு பழக்கம். அவர் சாப்பிடட்டும், பாவம். நீ எள்ளைய பார்த்து சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. അന്നേ പറഞ്ഞില്ലേ ഈ ശരിപ്പ് എനിക്ക് ഇഷ്ടമല്ലാന്ന്. പിന്നെ പിന്നെ എന്ന് സിരിക്കുന്നു? பார்க்கவே மேடம், இது ரொம்ப அநியாயம், ரொம்ப அநியாயம். உங்க முகத்தை பார்த்துட்டு யாரால சிரிக்காம இருக்க முடியும்? உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம் அப்படி பீரிட்டுன்னு வருது. ஒவ்வொருத்தன் சந்தோஷப்படுறதுக்காக பாட்டிலா தண்ணி அடிக்கிறான்.
நீங்க பார்கவி, பேர்லயே பாரு இருக்கு, கவி இருக்கு. உற்சாகத்துக்கு கேட்கணுமா? உங்களை பார்த்தா சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ரெண்டே ரெண்டு குறை தான், கையில குடம், பக்கத்துல அன்னம். சும்மா ரெண்டா, நீயே எப்போதும் பேசிட்டு இருக்கியே. அம்மா மகாலட்சுமி, மகாலட்சுமி வீடு தேடி இருந்திருக்கள். என்ன சமாச்சாரம், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்களேன். ஆ, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியுண்டு. யாரு? கோமதி நாயகமா? அசிங்க பிடிச்ச பையன். அவனை பார்த்தாலே பிடிக்கல. அவனை கட் பண்ணுங்க. டீசெண்டா பேச கூட தெரியல அவனுக்கு. அவனில எந்த பர்த்தா நாகராஜன் வரணும். வீட்டுக்காரரா? உங்களுக்கு வீட்டுக்காரர் கூட இருக்காரா? அசத்து அசத்து. இப்பதானே மகாலட்சுமின்னு சொன்னேன். இவன் என்ன காந்திமதிக்கு சர்வ் பண்ணி வாழ்க்கை முறை இப்படியே இருந்துருவா? இவளுக்குன்னு ஒரு ஆகம் இருக்க வேண்டாம்? மகாலட்சுமிக்கு ஒரு மகாவிஷ்ணு. வேறு டேய், யாரா அது குடு குடு பாட்டி எல்லாம் உள்ள விட்டது? கழுத்துல பாசி மணி எல்லாம் போட்டு பார்க்கவே அசிங்கமா இருக்கா? வரக்கறவன. எந்த பர்த்தா? பர்த்தாவா? நமஸ்காரம். இவர்தான் நாகராஜனா? சார் ஒண்ணு இல்ல, அதுல நிஜமாவே ஸ்னேக் இருக்கா? கொஞ்சம் தள்ளி வைங்க, நாங்கெல்லாம் வெஜிடேரியன். ஆமா, எங்களுக்கு அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வேண்டாம். நாங்க ஸ்னேக்ஸ் வச்சிருக்கோம். உட்காரு. பரவாயில்ல, சும்மா உட்காரு. இவர் சொன்னதான் உட்காருவேளா? பாத்தண்டியாடா, பாம்பாட்டி மாமா சொன்ன உடனே பார்கவி மாடுமே பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டா. உன் சிஸ்டர் இருக்காளே? ஓ சிஸ்டர் இருக்காளே. சரி, பாம்பு வந்தாச்சு, பர்த்தா வந்தாச்சு, விஷயத்துக்கு வந்துடலாமே. கோயில் கேஸ ஸ்டே வாங்கணும்னு பட்டாளத்தா நீங்களெடுத்து சம்சாரிச்சதா இவரு சொன்னாரு. சொன்னார், பட்டாளத்தார் சொன்னார். ஆனா தவசி போய் மசீலியே அவள் உண்கோ. ஸ்டே வாங்க நீங்க சொல்லுங்க, வாங்கி விடுறேன். ஸ்டே வாங்கிடுங்க. நீங்க சொன்ன சரி. ஐயோ சரிதான், ஸ்டே வாங்கிட்டா கோவில் எப்படி நமக்கு கிடைக்கும்? டே அசத்து, மகாவிஷ்ணு பேச விடுறா, பொறுமையாடுறா. ஸ்டே வாங்கினா பட்டாளத்தாருக்கும் தவசிக்கும் பகைமை ஜாஸ்தி ஆயிடும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். என்னத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது? நீங்க சொல்லல, நானும் ஸ்டே 6 மாசத்துல வெக்கேட் பண்ணுவானே. அபஸ்மாரம் அபஸ்மாரம். இந்த மகாவிஷ்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. 6 மாசம் ஒரு எதேஷ்டமான டைம். அந்த 6 மாசத்துக்குள்ள உலகநாதனை போட்டு தள்ளிவிட்டு அந்த கொலைப்பழிய தவசி வேலை போட்டலான்னு சொல்றாரு இந்த மகாவிஷ்ணு. நான் சொல்றது சரியா? இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். இதை சரியானபடி பயன்படுத்திக்கிட்டாதான் கோவில் சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வரும். அப்பாடா, தவசிக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. கோமதி நாயகத்தை என்ன பண்ண போறேன்? அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சுட்டு ஏட்டா, நீங்களும் கோமதி நாயகத்தை ஃபாலோ செய்யும். அவன் நமக்கு எதிராக எதுங்களும் செய்யான்னு அறிஞ்சா உலகநாதனுக்கு ஏற்படுற கதைதான் அவனுக்கும். அது போறோம் அது போறோம். முதல்ல அந்த பையலை எலிமினேட் பண்ணுங்க. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. குள்ள நெறி கண்ணாடி போட்ட மாதிரி. அந்த கருப்பு கண்ணாடி பின்னால என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு புரியல. நேக்கு யாருக்கிட்டையும் பயம் இல்ல, அந்த பையகிட்ட தான் ஏதோ கொஞ்சம் எனக்கு பயம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு கூட அவ்வளவு இல்ல. இந்த பையதான் பாவம். ஏறு மாறினா இவாத்து வாசல கத்தி வச்சுன்னு இருக்கிறான். இவனை நிக்கா போட்டு தள்ளிவிட்டானா? இவன் போறான் விடுங்கோ. என் சிஸ்டர் விடுவாயிடுவாள் இல்லையோ? வாய முடுறா முண்டான். சரி, ഞങ്ങള് പുറപ്പെടണം. വരൂ. வந்ததுதான் வந்தேன். அப்படியே லேசா கொஞ்சம் சாதிச்சுட்டு போங்களேன். பாம்புக்கு பால் வாத்த மாதிரி. സാരമില്ല, ഞങ്ങള് കഴിക്കും. വരൂ. அப்படியே அப்படி அப்படி கொண்டு போ. எந்த புத்துல எந்த பாம்புன்னு சும்மாவா சொன்னா? மாயனரன் மனை காணீரோ, வன்னி மரம் இருப்பதோ நீரோ, நேயமது கடந்த பாலே அருகோணப்படி அடிஞான பெண்ணே, ஓணத்தில் இன்று மயங்காதே, சுழிகாற்றை அடக்கி சிடுங்காதே, வீடு கலைந்து எங்காதே, துள வேடத்தை தள்ளடி ஞான பெண்ணே, துள வேடத்தை தள்ளடி ஞான பெண்ணே, கண்ணாலே மனக்கண்ணாலே அதை கண்டாலே வழி உண்டாகும். பெண்ணாசை தன்னை எடுக்காமல் பெணி பாரடி ஞான பெண்ணே, பெணி பாரடி ஞான பெண்ணே. டேய், வலிக்குதுடா. அம்மாடி மெதுவா விசாலம். பிடிச்சு விடு. என்ன ருசி என்ன ருசிமா, வெறும் சாம்பாரும் சாதம் தான் அமிர்தமா இருக்குமா. இது 10-15 வருஷமா கண்டதை கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுமா. இப்பதான் திருப்தியா இருக்கு. சித்தப்பா, அம்மாக்கு ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க என்ன. டேய், அப்படிலாம் பேசக்கூடாது. என்னடா ஐஸ் வைக்கிறேன் நம்பி, உண்மையதான்டா சொல்றேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு முக்கியம் இல்லையா,
சாப்பாட்டை யார் சமைக்கிறாங்க, எப்படி பரிமாறுறாங்க, அதில் தான் என் சாப்பாட்டோட ருசியே இருக்கு. உங்கள் அப்பாவை கூட பாரு, ஏதோ ஒரு ஹோட்டலை வாங்கி சாப்பிட்றாரு, முகமெல்லாம் கருத்து போய் பார்க்கறதுக்கே வயிற்றுச்சலாக இருக்குமா. சித்தப்பா, மாமாவை ஞாபகப்படுத்தாதீங்க, மனசுக்கு வேதனையா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. என்ன சித்தப்பா, மணி 4 ஆக போகுது, இந்நேரத்துக்கு சாப்பிட்றேன்? வயசான காலத்தில் நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதானே? என்னையா, யாருக்கா வயசாயிடுச்சு? ஏதோ மூஞ்சில கொஞ்சம் முடி நரைச்சிடுச்சு, ஒன்னே வயசாயிடுச்சா? என் மவகையில சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல 10 வயசு குறைஞ்சிருயா. ஆமா, இவ்வளோ நேரம் எங்கே சுற்றிட்டு வரேன்? அதியா, உன் வேலை விஷயமா சுகலிங்கம் பிள்ளைய பார்க்கறதுக்கு ரைஸ் மில்லுக்கு போயிருந்தேன். விஷயத்த சொன்னேன். ஒரு கணக்க புள்ள வேலை காலி இருக்குன்னு சொன்னாரு. யாருக்குன்னு கேட்டாரு. நான் நம்ம தவசிக்குன்னு சொன்னேன். மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரியா. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வர சொன்னார். எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுத்து சித்தப்பு, சும்மா இருக்கிறது கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சரியா, நான் தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன்னு உங்க அப்பாட்ட சொல்லிடாதீங்க, மனுஷன் தோலை உரிச்சிருவார். நீ ஏன் சிரிக்கிற? இது வரைக்கும் எல்லாருக்கும் நீங்க தானே நான் வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, அதான் சிரிச்சேன். அண்ணே, நீங்க வேலைக்கு போங்க, சாப்பாடு நான் தான் கொண்டு வருவேன். ஆமா, இவன் எப்போ இங்கே வந்தான்? அவன் காலையில வந்தவன் இங்கே சுத்திட்டு இருக்கான். சரி சரி, கிளம்பு, அப்பா சாப்பிடாம காத்துட்டு இருப்பாரு. நான் போக மாட்டேன், அங்க ஒரே குப்பையும் கோலமா இருக்கு. இன்னைக்கு நான் இங்கே தான் இருக்க போறேன். டேய், நாங்கள் வந்தோம் இல்லாமல் உன்ன வேலை கூட்டி வந்துட்டோன்னு அப்பா பார்த்து விடுவாரு. நீ கிளம்புடா. அம்மா, ஏங்க புள்ளைய விரட்டுறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு காப்பி சாப்பிட்டு போயிடுவான். அதெல்லாம் ஒன்று வேண்டாம், கிளம்புடா. கிளம்புங்கிறன்ல. சரி, நீ போடா. போயிட்டு வரேம்மா. சித்தப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேண்ணே. நம்பி, அப்பா தனியாக இருப்பாரு, அதுக்காக தான் சொன்னேன். எங்கே சுற்றினாலும் அதான்ப்பா நம்ம வீடு. புறப்படு. ஐயா, சின்ன புள்ள பாவம், ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. தம்பி நல்ல சிவம் அவன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. அடிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க ஐயா. ஐயா, நம்ம வீட்டுல எத்தனை நாளைக்கு தாயா இப்படி அடிதடி சண்டை நடக்கிறது? என்னத்த சொல்றேன் ஐயா? அவன் ஒரு முரட்டு போய் நான் சொல்லி அவன் கேட்க போறான். எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நடக்கிறது நடக்கட்டும் ஐயா. தம்பி, அது ஏதோ சின்ன புள்ள தெரியாம செஞ்சிருச்சு. அதை நீங்க பெருசுபடுத்தக்கூடாது. ஏன்னா உங்களை விட 7-8 வயசு சின்ன புள்ள அது. நீங்க பெரியவங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். நீங்க கோவப்பட்டு அடிச்சிட்டீங்கன்னா அவனும் வயசு பையன், ஆத்திரத்தில் கையை ஓங்கிட்டான்னா. இல்லை இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தாங்க அசிங்கம். ஐயா, அவனை நீங்கள் கண்டீங்க, ஆனால் அடிக்க வேண்டாம், பாவம் சின்ன புள்ள. டேய், வாடா இங்க. எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர சொல்றா. நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியுது இல்ல? அதனால தானே வாயை மூட்டிட்டு சும்மா இருக்க. தவசி வீட்டுக்கு தானே போயிட்டு வர. இனிமே நீ அங்க போகக்கூடாது. இந்த வீட்டு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் காந்திமதி அம்மா வீட்டு அடகு வச்சாள் தவசி. அந்த வீட்டு பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது.
உனக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, சாப்பாடு பிடிக்கலையா என்கிட்ட சொல்லு, வேற ஏற்பாடு செய்யறேன். ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் நீ போக கூடாது. சொல்லு, அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லு. சொல்றா. நான் போவேன். போவியா? ஆமா, எங்க அண்ணனை பார்க்க நான் போவேன். நான் எவ்வளவு பெரிய கோவக்காரன் உனக்கே தெரியும். எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, உன அப்படியே போட்டு அடிக்க போறீங்களா? அடிங்க, எவ்வளவு வேணா அடிங்க. ஆனா நான் என் அண்ணனை பார்க்க போவேன். கெடோ கெட்டு போங்க. நம்பி வேண்டாம் ஐயா, தவசி வீட்டுக்கு போக வேண்டாம். நம்ம குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சவாவன் அவன் வீட்டுக்கு நீ போகாத. சொன்ன கேள். நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணமே அவன் தான்டா. தயவு செய்து அவன் வீட்டுக்கு போகாத. என் அண்ணனை பார்க்க நான் போவேன். அண்ணாமலை, சங்கு திருவிழா நடந்தே ஆகணும். உன்னாலதான் தாயி நடத்தி வைக்க முடியும். அதனால நான் உன் மனசுக்குள்ள பூந்துக்க போறேன். உன் மனச ஆக்கிரமிக்க போறேன். தடுக்காத தாயி. சங்கு திருவிழா நடந்தே தீரணும். முடியாது, முடியாது. இல்ல 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 இல்ல. ஏய் அண்ணாமலை, என்ன இல்ல? நேத்து மோதிரம் கேட்க போனப்ப அந்த சித்தப்பனை கத்திய காட்டி மிரட்ட சொன்னது நீதானே? இல்ல. ஏய் போய் பேசாத உன்னை. வள்ளியம்மே! என்னாச்சு வள்ளி? என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு வள்ளி? மாமா யாராவது தண்ணி கொண்டு வாங்க. மாமா
இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க. என்னாச்சு? ஐயோ 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 அவன் என்ன அடிச்சு விட்டா மாப்ள. மாப்ள அவன் என்ன அடிச்சு விட்டா மாப்ள. அவன் அடிச்சு விட்டா மாப்ள. இவளுக்கு பைத்தியமான. இல்ல ஐயோ அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல அவன் தான் அடிச்சு விட்டா மாப்ள. அவன் அடிச்சா என்ன? ஞானமல. நான் தான் உங்க கட்சின்னு சொன்னல, ஏன் மாமா போட்டு அடிச்சா? ஐயோ அவன் அடிச்சா. வள்ளிமே மாமா, அண்ணாமலை அடிச்சு நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்களா? ஆமா மாப்ள. ஆமா அவ என்ன அடிச்சா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அங்க பாருங்க, அவ பாக்குற பார்வையே சரியில்லை. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு மாப்ள. பேய் பிடிச்சிருக்கு. ஐயோ அன்னைக்கு ராத்திரியில தனியா நடந்தா, இப்போ என்ன அரைஞ்சிட்டா. அங்க பாருங்க, பாக்குற பார்வையே சரியில்லை. எங்க ஊதுங்க. நேத்து தண்ணி அதிகமா அடிச்சதுனால மயக்கம் போட்டு ஐயோ விழுந்தீங்க. அது முந்தா நாள் அடிச்சது மாப்ள. இப்போ இல்ல. மாமா தான் சொல்றாங்கல்ல, அண்ணாமலை தான் அடிச்சதுன்னு. நீ ஏன் நம்ப மாட்டேங்கற? அண்ணாமலை தான் அடிச்சிருக்கோம். மாமா என்ன உளற நீ? அவன் என்ன பாக்ஸரா? அடிச்ச உடனே மாமா மயக்கம் போட்டு விழுந்து. ஐயோ இல்ல மாப்ள, அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு மாப்ள. பேய் பிடிச்சிருக்கு மாப்ள. எந்திரிங்க மாமா. கூட்டி போயிடுவோம் இல்ல. மாப்ள. அவளுக்கு பேய் பிடிக்கணும்ல, பைத்தியம் தன்னை பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல ஐயோ ஆமா 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 மாப்ள. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சின்னம்மா சொன்ன மாதிரி அவளுக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான். பைத்தியம் மாப்ள. மாப்ள அது கூட்டிட்டு போகாத மாப்ள. நீ வா நம்மள. மாப்ள அது ஏர்வாடி கூட்டிட்டு போ மாப்ள. நீ உள்ள வா. குற்றாலத்துல தண்ணில நிறுத்து மாப்ள. மாப்ள பள்ளிமா வாங்க மாமா, நீங்க அடிச்சு விட்டாடாமா. ஓகே ஒரு அரை விட்டாளா. மாமனுக்கு கண்ணுல பூச்சி எல்லாம் பறந்து கிறுகிறுன்னு சுத்தி போச்சுடா. நீங்க வாங்க. ஐயோ அமுக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கண்ணத்துல புளிப்பத்து போட்டு விட்டியே. ஏன்டா செல்லம், இந்த அமுக்கிறது எங்கடா கத்துக்கிட்டா? ஒரே சுகமா இருக்கேடா. எங்க மாமா? இங்கயா? தொடாத வலிக்குது. ஐயோ 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 இப்படி ஆக்கிவிட்டாலே. பட்டாளத்தை அவளுக்கு என்ன சோறு போட்டு வளர்த்தனானா இல்ல இரும்பு கடப்பாறையும் கூட்டு வளர்த்தனானா தெரியலையே. இரும்புக்கரம் கொண்டு அடக்கி விட்டாலே. மாமா, நீங்க எப்ப பார்த்தாலும் என் கழுத்துல தாலி தாங்காதுன்னு சொல்வீங்கல்ல மாமா, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆற விழுந்திருக்கு மாமா. ஒரு பேச்சுக்கா இவ்வளவு பெரியாரா? வள்ளியம்மே, இது கேரளால இருந்து வந்த தைலம், தேய்ச்சி விடு சரியாயிடும். ஐயோ வள்ளியம்மே அது வாங்காத. வள்ளியம்மே வாங்காத. ஏன் மாமா? வாங்கிட்டியா? அதுல இவோ நாய்க்குட்டி வசிய மருந்து கலந்து வச்சிருப்பான். இத தேய்ச்சன்னு வச்சுக்கோ, அத்தை இவ பின்னாடியே அலையற மாதிரி நானும் பின்னாடி அலையணும். அப்புறம் ரூமுக்குள்ள போட்டு கோமதி, அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா அது, அதை தேய்ச்சி விட்டா வேகம் குணமாகும். ஐயோ இத நான் தேய்க்க மாட்டேன். தேய்ச்சன்னு ரூம்ல போட்டு புட்டிடுவேன். எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். இத கொஞ்சம் தேய்ச்சி பாருங்க மாமா. ஐயோ லூசுத்தனமா வளர்றாளே. ஐயோ எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேண்டாம். இந்தாங்க. நான் வம்புக்கு வரமாட்டேன். நம்மள என்ன விட்டுரு. எனக்கு இந்த ஒரு அறிய போதும். என்ன விட்டுரு. இத பாருங்க, நான் உண்மையிலே உங்களை அடிக்கல. இது தயவு செஞ்சு என்ன அப்படி நினைக்காதீங்க. ஐயோ அடிக்கவே இல்லையா? போய் பேசுறா. புளிப்பத்து போட்டு உட்கார்ந்துருக்க, அடிக்கவே இல்லைன்னு போய் பேசுறியா? அது பேயெல்லாம் இப்படிதான் போய் பேசும். நீ பேய் பேய். இத பாருங்க, நீங்க எத்தனை தடவை என்ன அவமானப்படுத்திருக்கீங்க. நான் இன்னைக்காவது ஏதாவது சொன்னேன்னா? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனது காரணம் வள்ளிதான். இப்ப நான் உங்களை அடிச்சேன்னு நினைச்சு என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன். நிஜமா நீ அடிச்சதானே? ஆமா வள்ளியம்மா, இவன் என்ன அடிச்சான். இப்ப வள்ளியம்மா பேசல, திருப்பி அடிப்பியா? ஐயோ அப்ப பேசிரு. இன்னொரு கண்டம் தாங்க. பேசுற லூசு, பேசிரு. ஐயோ வள்ளி, நான் உன் வீட்டுக்காரரை அடிப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல நீ உண்மையை சொல்லு, நான் அடிப்பேன்னு நினைக்கிறியா? ஐயோ நான் அடிக்க மாட்டேன்ல. இந்தாங்க சூஸ். ஐயோ அவ சொல்றதுல நம்பாத. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ அது வாங்காத வள்ளியம்மா. அதுல வந்து போ வாங்காத. இந்த பாருங்க, அப்படி நான் உங்களை அடிச்சேன்னு நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணாமலை பாவம் மாமா, ரொம்ப நல்லது. இந்தாங்க சூஸ் குடிங்க. ஏய் லூசு, நீ என்ன கட்சி மாதிரி போயிட்டா? வேண்டாப்பா. இல்ல மாமா, வள்ளியம்மே, அதை என் எடுத்து கொடு, ஞான் கொடுக்கான். ஐயோ யாரு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க. வசங்களத்திற்கு மாமாக்கு நானே கொடுக்கறேன். தா பாரு, அண்ணாமலை எடுத்து நீ பேசல வருத்தப்பட்டுச்சுல. நீ போய் பேசு, ஞான் ஜூஸ் கொடுக்கான். ஐயோ அரேர் மாதிரியா இருக்க. கண்ணால பூச்சி பறக்குதே. எந்த கோமதி, நாம பிளான் போட்ட மாதிரி தானே நீ நடிச்சது. ஏய் நான் அரே வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். உனக்கு நடிப்பா தெரியுதா? ஏய் குண்டு பா. எந்தாட உன்ன அடிச்சது? எதுக்கு அடிச்சா எனக்கு தெரியலையே.
அது வேற ஒண்ணு இல்ல, அந்த பட்டாளத்தா வீட்டுக்கு முதல் கேட்டு போயிருந்தல, அப்ப அந்த எடுப்பு சோறு அந்த அட்ரன் சித்தப்பா நின்னுகிட்டு இருந்தான். சரி இவன் தானேன்னு பேச போனா அவன் கத்திய கட்டி மிரட்டினா. நான் பயந்து போய் பைக் விட்டுட்டு ஓடியாந்துட்டேன். இங்க வந்து அண்ணாமலை நின்னுகிட்டு இருந்தான். ஏய் அண்ணாமலை, நீ தானே அந்த சித்தப்பனை கத்திய காட்டி மிரட்ட சொன்னேன்னு கேட்டேன். இல்லவே இல்லைன்னு சொன்னான். நானே யதார்த்தமா முகத்தை கிட்ட கொண்டு போனேன். ஓங்கி ஒரு அரை விட்டா பாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல பார்கவி. அவ பொம்பளையே இல்ல, எவ்வா பேய். ஐயோ அது பொம்பளை அடிச்சு அடியே இல்லப்பா. அவ அடிக்கலன்னு பின்ன எந்த சாதிக்கிறா? ஐயோ அந்த அளவு தானே எனக்கும் தெரியல. ஒருவேளை நாம அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி வீட்டை விட்டு புறத்த அனுப்பணும்னு பிளான் பண்ணுமே, அது அவளை அறிஞ்சிருக்குமோ? அப்படியா? தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். அறிஞ்சா இந்தா சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாயிட்டு பயன்படுத்தி நிஜமாயிட்டு அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு வீட்டை விட்டு புறத்த அனுப்புவோம். ஆமா, நல்ல ஐடியா இல்ல? ஐயோ அவகிட்ட நான் போய் பேச மாட்டேப்பா. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அடியா அடிக்கிறான். உன் உடம்பு தாங்க, நீ போய் பேசிக்கோ. நாம ஜூஸ குடி. ஐயோ எனக்கு வேண்டாம். இனிமேல் நீ தான் அடி வாங்க போற. நீயே குடி, போ போ போ. இந்த வீட்டுல யாரையும் நான் நம்ப மாட்டேப்பா. என் ஜாதகம் கெட்டு கிடக்கிறதுக்கான அறிகுறி தென்பட ஆரம்பிச்சிருச்சு. புலி மாதிரி இருந்தியாடா கோமதி, கடைசியில் புலிப்பத்து போட்டு பூனை ஆக்கிட்டாளுங்களே. ஐயப்பா, புலி பாண்டிக்கிட்டு போய் ஜாதகம் பார்க்கணும். ஐயோ குளிர் காய்ச்சல் வரும் போல இருக்கே. சித்தப்பா, என்ன சித்தப்பா ராத்திரி இந்நேரம் இங்கே வந்து நின்றுட்டு நந்தி மண்டபத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? சும்மா காத்தாட இருந்துட்டு போலான்னு வந்த சங்கு. இல்லையே சித்தப்பா, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ மன கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை, நல்லதா இருக்க. சித்தப்பா, தவசியாக்கு ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தா சொல்லுங்க, வீட்டு வரைக்கும் ஒரு ரெட்டு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சங்கு, நீ போ, நான் வரேன். சித்தப்பா, என்ன பிரச்சனையானு சொல்லுங்க சித்தப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். யோ நீ போயா போயா. சித்தப்பா, ஏன் இப்போ கோவப்படுறீங்க? கோயிலில் நட சாத்தணும். எனக்கு சங்கு மண்டபம் பக்கத்தில் போகிறதுனா கொஞ்சம் பயம். நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெட்டு சேர்ந்து போய் நடைய சாத்திட்டு வந்துடலாம். வாங்க சித்தப்பா. போயாண்ணா போயா. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இந்த சங்கு மண்டபம் பக்கம் போறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னில, இதை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீயே தனியா போற. வா, நான் வரேன். வாயா. தங்கச்சி இங்க இருக்கியா? என்னடா அது பழைய துணியெல்லாம் இழுத்து போட்டு தைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? பழசியெல்லாம் அப்பப்ப ஏற கட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் மறந்துடணும். இப்போ அண்ணனை கூட பாரு, சின்ன வயசுல ஓட்ட டவுசரை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போனேன். பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு சிலையிட்ட பழங்களை மறைச்சிக்கிட்டு திரிவேன். ஆனால் இப்போ அப்படியே இருக்க. பட்டு வேஷ்டி, பட்டு சர்ட்டு, செயின்கள், கண்ணாடிகள், மோதிரங்கள், எப்படி ஜிலு ஜிலுன்னு மாறி போயிட்டேன். நம்மளே மாத்திக்கணும்டா தங்கச்சி. சரி சரி, உடனே கிளம்பு. உன்னை தென்காசி கூட்டிட்டு போய்
புடவை நகையெல்லாம் எடுத்து தர்றேன். நீ சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நீ அழகா இருக்கணும். சரியா? அப்பதான் உலகநாதன் உன்னை பார்க்கும்போது அடடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோமேன்னு தோணணும்டா. அந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணன் இருக்கும்போது அது நடக்கும்ல. அண்ணன் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறேன்டா. சமீப காலமா அண்ணாமலைக்கு ஸ்க்ரூ கழட்டு போய் அவன் பைத்தியம் ஆயிட்டான். யாருக்கிட்ட போனாலும் அரையறா. அதுக்கு அந்த விடியா மூஞ்சி மாப்பிள்ளை இருக்கானே, அந்த உலகநாதன் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி MPBS எழுத்த போட்டுக்கிட்டு திரிறானே, அவன் சொல்றான் இது அண்ணனை பார்க்காதனுடைய வருத்தம், டப்பரசன், மன அழுத்தம்ங்கிறான். அவளுக்கு என்ன மனசு இருந்தது அதுல கல்ல தூக்கி வச்சு நம்ம அழுத்தி விட்டோம். இப்ப தங்கச்சி இது மாதிரி அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? பைத்தியம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அண்ணாமலைக்கு பைத்தியம் இருக்குதோ இல்லையோ, நான் அவளுக்கு பைத்தியகார பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்தி மொட்டைய போட்டு கால கையில செங்கிலிய கட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு போய் ஏர்வாடியில் அவளை கொண்டு விடத்தான் போற. உலகநாதன் உனக்கு கட்டி வைக்கத்தான் போற. வீட்டு பக்கமே வரதுன்னு சொல்றல, ஏன் இங்க வர? நல்லா இருக்கிற பொண்ணை கெடுத்து விடுறியே. அந்த அண்ணாமலை உங்களோட தங்கச்சிடா, தங்கச்சி. ஏன் அந்த ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த சின்ன பொண்ணுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு. ஐயோ, இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கு நம்ம குடும்பத்தை சும்மா விடாது, தெரிஞ்சுக்கோ. சாந்தி வாடாமா, நீ கல்யாணம் இன்னொருத்தர் வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காத. நமக்கு வேணாமா இந்த பழி பாவம், வேற எதுவுமே நமக்கு வேணாம் சாந்தி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு சாந்தி. யாருப்பா, என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. நேரம் காலம் தெரியாம எவனோ வந்துட்டு இருக்கான். நீ யாருப்பா? ஊருக்கு புதுசா? நான் சும்மா பாம்பாட்டிங்க. அண்ணாமலை, நீ இப்படியே இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்மளை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும், நாமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். யாரு நீங்க சொல்றீங்களா? 2 குடும்பம் ஒன்னா இருக்கணும், அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில் 2 குடும்பத்துக்கு நடுவில் பிரச்சனை அதிகமானதுதான் மிச்சம். எனக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டம் அதுதான் கிடைச்சது. எனக்கு படிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லைங்க. என்னால் தனியாக வாழ முடியும். ஆனால் அது இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாத ஒரு அனாதை. அண்ணாமலை, ஏன் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுற? உனக்கு நான் இருக்கேன். அப்படி சொல்றீங்க. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. என்னைக்காவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசிருக்கீங்களா? அண்ணாமலை, உங்க அண்ணன் பண்ண தப்புக்கு நான் மட்டும் எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீ இந்த வீட்லயே இருந்திருக்க முடியாது. எனக்கு நீ வேணும் அண்ணாமலை, எங்க அம்மாவும் வேணும்.
ஆனா உங்க அண்ணன் பண்ண தப்ப மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. சரி, அது விடுங்க. எல்லாரும் நான் உங்க மாமாவை அடிச்சேன்னு சொன்னாங்க. எனக்காக உங்க அம்மா கூட ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? ஐயோ, நான் எத்தனையோ முறை சொன்ன அம்மா கிட்ட நீ அடிக்கலன்னு. ஆனா எனக்கு தெரியும் நீ மாமாவை அடிச்சிருக்க. நீங்களுமா நான் அடிச்சேன்னு சொல்றீங்க? மாமா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்ச உடனே நான் உன் முகத்தை பார்த்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் மாமாவை அடிச்சிருப்பேன். உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க நீங்களும் எல்லாரும் மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன நம்புங்க. சரி நம்பல. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் உன்னை நம்புறேன். இத பாரு, நீ ஏன் மாமாவை அடிச்சிருந்தாலும் கூட நீ அடிக்கலைங்கிற விஷயத்துல உறுதியா இரு. சப்போஸ் நீ தான் அடிச்சேன்னு இந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு பைத்தியக்காரி பட்டம் நிச்சயமா காட்டிடுவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில, நம்ம வீடு இருக்க நிலைமையில உன் மனநிலைமை பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உன் மனசு உடைஞ்சு போயிருக்கும். இத பாரு, உனக்கு நான் இருக்கேன். இந்த வார்த்தையாவது நான் நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். உனக்கு நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.